Hi students, real number chapter இருக்க extra sums பார்க்கலாம். LCM of two numbers. ரெண்டு நம்பரோட LCM 10 times their HCF. HCF மாதிரி 10 times இருக்காம். Okay. Then sum of HCF and LCM is 495. LCM ஐயும் HCM ஐயும் நம்ம add பண்ணும்போது அதோட answer 495. One number is 90. Then find the other number. நம்ம ப்ரீவியஸ் சம்ல பார்த்தது டைரக்டா எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் நம்ம கொடுத்துட்டாங்க. அதோட ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்டிருந்தாங்க. அப்போ ஈஸியா போட்டீங்க. இதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் எக்ஸை வந்து நான் ஹச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். ரெண்டுமே என்னது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். மறந்துடக்கூடாது, ரெண்டு நம்பருக்கு உண்டான கான்செப்ட் தான் இப்போ போடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ். எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? ஒய். ஓகே. 10 டைம்ஸ் தர் ஹச்சிஎஃப். டைம்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது இப்போ சம் அப்படின்னா அடிஷன். மோர் தேன் 2 டைம்ஸ் அப்படின்னா மோர் தேன் அப்படின்னும் போது பிளஸ். டைம்ஸ் அப்படின்னு வரும்போது அது எதை பண்ணும்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேவா? அப்போ 10 டைம்ஸ் அப்படின்னா 10 இன்டூ 10 இன்டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹச்சிசிஎஃப். நம்ம ஹச்சிசிஎஃப் ஆல்ரெடி என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ். ஓகேவா? அதை எப்படி எழுதலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம். அதாவது ஹச்சிசிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 495 கிடைக்குதாம். அப்போ ஹச்சிசிஎஃப் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் பிளஸ் எல்சிஎம் ஒய் இஸ் ஈக்குவல் டு 495. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம 2ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் equation number 1 substitute in 2. இப்போ என்ன பண்ணலாம்? x plus y க்கு நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x. 10 times HCF. Sorry, 10x equal to 495. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. x plus 10x 11x equal to 495. இப்போ நமக்கு என்ன தேவை? x தான் தேவை. அப்போ 11 into x. அப்போ இங்க எதுவுமே இல்லைன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது டிவிஷன்ல கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ x equal to 495 divided by 11. இப்போ இதை 11ஆல டிவைட் பண்ணுங்க. 495 divided 11. 4 11s are 44. Remainder 5. 5 கீழே இறக்குங்க. அப்போ 5 11s are 55. ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும்? x equal to 45. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். அப்போ y க்கு நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? y is equal to 10x. அப்போ y is equal to 10 into x என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 45. அப்போ y is equal to 450. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஹச்சிசிஎஃப்பும் தெரியும், எல்சிஎம்மும் தெரியும். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இஃப் ஒன் நம்பர் இஸ் 90, ஒரு நம்பர் 19 தெரியும். இப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்? HCF into LCM is equal to product of two numbers. இதுதான் ப்ரீவியஸ் சம்ல பார்த்த ஃபார்முலா. அப்ப எழுதிக்கங்க. HCF into LCM is equal to product of two numbers. அப்ப HCF என்னது? 45, LCM 450 equal to product of two numbersல one number தெரியும் 90, இன்னொரு நம்பர் தெரியாது. ஸோ என்னன்னு வச்சுக்கிறேன் அந்த நம்பரை. இப்போ நமக்கு n தான் தேவை. அப்போ 45 into 450 divided by 90 equal to n. ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 90 இங்கிட்டு வரும்போது டிவைடா மாறும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. 0 0 1 9s are 9, 5 9s are 45. அப்போ 45 into 5 225. அப்போ n is equal to 225. அப்போ another number is 225. அப்போ எழுதிக்கங்க. Then find the other number. So the other number is 225. ஓகேவா? புரியுதா?
இவ்வளோதான் சம் பார்த்துக்கோங்க.